ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ கிருபையினாலே கடந்த 4 மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். திருச்சபைக்கு நல்லவராக இருந்தார். இந்த 5வது மாதத்தில் 1ஆம் தேதியிலே, இந்த முதல் நாளிலே அதிகாலையிலே தேவ பிரசன்னத்தில் நாம் கடந்து வந்து இந்த மாதத்தை துவங்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த மாதத்தை மாத்திரமல்ல ஆண்டவரே, வருகிற நாட்கள் எல்லா நாட்களிலும் என்னை ஆசீர்வதித்து எங்களை நடத்துவீராக என்று சொல்லி தாழ்மையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற எங்கள் பரலோக தெய்வமே, கடந்த 4 மாதம் முழுவதும் எங்களுக்கு நீர் நல்லவராயிருந்தீர். இந்த 5வது மாதத்திலும் அதிகாலையிலே இந்த மாதத்தை உம்முடைய பிரசன்னத்திலே துவங்க எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பாடல் நேரங்கள், ஆராதனை நேரங்கள், ஜெப நேரங்கள், செய்தி நேரங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த மாதத்திற்கு வேண்டிய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் பிரகாசிக்க, உம்முடைய வார்த்தை கொண்டு பிடித்து கொண்டு நாங்கள் சோர்வில்லாமல் ஓட பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்திலே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படுவீராக. மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த காலை வேளையிலே ஆராதனையிலே கலந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மறுபடியுமாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைப்போம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என்னுள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. சேர்ந்து பாடுவோம். துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மலை தேவன் இதுவரை என்னை நடத்தி இருக்கிறார். கலக்கமில்லாமல் அவருக்கு நான் பின் செல்லுவேன் என்று சொல்லி
நெருக்கினாலும் துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே எல்லாரும் சேர்ந்து நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்த நன்மைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நல்ல சந்தோஷமாக ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு விசுவாசத்தோடு மகிமையை செலுத்துவோம். சங்கீதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 138 சங்கீதத்திலே 8 வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தோடு ஒரு பழைய பாடல் 1970 வருடம் எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். பல நாட்களாக இந்த பாடலை பாட வேண்டும், திருச்சபையிலே பாட வேண்டும் என்று இருந்தோம். இன்றைக்கு இந்த பாடலை பாடுகிறோம். ஒருவேளை தெரியாதவர்கள் 2 அடி நாங்கள் பாடினா அடுத்து நாங்கள் பாடும்போது எங்களோடு சேர்ந்து விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தோடு பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்காக யாவற்றையும் செய்பவரே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கினி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கினி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால், எனக்காக யாவற்றையும் செய்வதினால் நான்
ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு இனி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு இனி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால், எனக்காக யாவற்றையும் செய்வதினால், நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நல்ல கரங்களை தட்டி அடுத்தடி விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சத்திலே எலியாவுக்கு அற்புதம் செய்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடலாம். பஞ்சத்திலே எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சத்திலே எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சம் தீரும் ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில், பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில், அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. எனக்காக யாவற்றையும் செய்தவரே, எனக்கு இனி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும், எனக்கு இனி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால், எனக்காக யாவற்றையும் செய்வதினால், நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். ஆகாயத்து பறவையை கவனித்து பார், விதைப்பதில்லை அவை அறுப்பதில்லை. ஆகாயத்து பறவையை கவனித்து பார், விதைப்பதில்லை அவை அறுப்பதில்லை. அவைகளை பீழை பூட்டும் பரமபிதா, அவைகளை பீழை பூட்டும் பரமபிதா, அவர் அனுதினம் அற்புதமாய் நடத்திடுவார். அவர் அனுதினம் அற்புதமாய் நடத்திடுவார். எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு இனி பயமில்லை உலகினே. கரங்களை தட்டி எனக்காக செய்பவரே, எனக்கு இனி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால், எனக்காக யாவற்றையும் செய்வதினால், நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். எண்ணத்தை கொடுப்போம் என்று கவலை வேண்டாம், ஏறெடுத்து பார்த்திடுங்கள் காட்டு புஷ்பத்தை. எண்ணத்தை கொடுப்போம் என்று கவலை வேண்டாம், ஏறெடுத்து பார்த்திடுங்கள் காட்டு புஷ்பத்தை. காட்டு புஷ்பத்திற்கு தேவன் உடுத்துவித்தார், காட்டு புஷ்பத்திற்கு தேவன் உடுத்துவித்தார். அவர் நம்மையும் உடுத்து உண்மையல்லவோ, அவர் நம்மையும் உடுத்து உண்மையல்லவோ. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு இனி பயமில்லை உலகினிலே. ஆமென். எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு இனி உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால், எனக்காக யாவற்றையும் செய்வதினால், நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நான் ஏந்தி தொழுதிடுவேன். நாளைய தினத்திற்காக கவலை வேண்டாம், நாதன் இயேசு இருக்கிறார், அஞ்சவே வேண்டாம். நாளைய தினத்திற்காக கவலை வேண்டாம், நாதன் இயேசு இருக்கிறார், அஞ்சவே வேண்டாம். நாளைய தினத்திற்காக கவலைப்படும், நாளைய தினத்திற்காக கவலைப்படும்,
அந்த நாடுக்கு நாளாதின் பாடுகள் போதும். அந்த நாடுக்கு நாளாதின் பாடுகள் போதும். எனக்காக யாவற்றை செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால், எனக்காக யாவற்றையும் செய்வதினால், நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். எனக்காக யாவற்றையும் செய்வதினால், எனக்காக யாவற்றையும் செய்வதினால், நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி, நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். அந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிட்டு கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். தகப்பனாக, தாயாக, போஷிக்கிறவராக, ஐஸ்வர்ய சம்பன்னராக, பரிகாரியாக, சகலவித நன்மைகளையும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தினார். ஒரு முறை கூட சங்கீதக்காரன் சொன்னது போல, அவர் செய்த நன்மைக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி நீங்கள் ஒருவேளை எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தினால் மகிமைப்படுத்தலாம், முழங்கால் படியிட்டு மகிமைப்படுத்தினால் மகிமைப்படுத்தலாம். எப்படியோ இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. 4வது மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே ராஜா. உம்முடைய வார்த்தையை கொடுத்தீர் ஆண்டவரே, பிரசன்னத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. பகலிலே எங்களுக்கு மேகஸ்தம்பமாய் இருந்தீர் ஆண்டவரே, தடைகளை எல்லாம் உடைத்தீர் ஆண்டவரே, பரிகாரியாய் இருந்தீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இரட்சகராய் இருந்தீர். நன்றி ஆண்டவரே. எங்கள் முழு திருச்சபையையும் போஷிக்கிறவராக இருந்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. வழிகாட்டினீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. தூக்க வேண்டிய நேரங்களிலே தூக்கினீர், சுமக்க வேண்டிய நேரங்களிலே சுமந்தீர், கண்ணீரை துடைக்க வேண்டிய நேரத்திலே கண்ணீரை துடைத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ நன்மைகள் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகள், பொருளாதாரத்திலே செய்த நன்மைகள், பிரயாணத்திலே செய்த நன்மைகள், குடும்பத்திலே செய்த நன்மைகள், எவ்வளோ நன்மைகளை செய்தீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்களாக வீடுகளிலே இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே,
இருந்து என்னாலும் காத்தவரே, மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. கடந்த மாதத்திலே மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காத்தவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காத்தவரே. கரங்களை உயர்த்தி மறவாத தெய்வம், மாறாத மகிமைக்கு பாத்திரரே, மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. தொடர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கடந்த வாரங்களில் ஆராதனை வேளையிலே சொன்ன காரியங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பெற்றுக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். பெறுவதற்கு முன்பதாகவே கர்த்தரை மகிமைப்படுத்தினவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தினவர்களும் இருந்தார்கள். இந்த காலை வேளையில ஒருவேளை அநேக காரியங்களை கடந்த மாதத்தில் நீங்கள் பெற்றிருக்கலாம், பெறாமல் இருக்கலாம். ஒருவேளை பெற்றவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஒருவேளை கடந்த வாரத்திலே கடந்த மாதத்திலே நான் ஒன்றையும் பெறவில்லை என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அல்லேலூயா கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா, மகிமைப்படுத்துவோமா. தடைகளை மாற்றுகிறவர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அல்லேலூயா சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மனதார கர்த்தரை துதிப்போமா. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பெரியவரே உம்மை துதிக்கிறோம், உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம், இரட்சகரே உம்மை துதிக்கிறோம், எங்கள் கண்மலையே உம்மை துதிக்கிறோம், எங்களை நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. பரிகாரியே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. இந்த மாதத்திலே எங்களுக்கென்று கர்த்தர் யாவையும் செய்ய போகிற தெய்வத்திற்கு மனதார உமக்கு நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம். சர்வ வல்லவரே, பெரியவரே, உயர்ந்தவரே, அல்லேலூயா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, உமக்கே 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 மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். அல்லேலூயா. தானியேலின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். அற்புதங்களை செய்கிற தேவன் இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. இந்த மாதத்திலே ஆண்டவரே திரளான அற்புதங்களை நீர் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக மகிழ்ச்சியோடு உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரங்களையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உந்தன் நாமம் பாடி ஆராதிப்பே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. இன்னும் ஒரு முறை கூட கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஆராதனை ஆராதனை முழு மனதோடு ஆராதனை ஆராதனை, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி கரங்களை தட்டி ஆராதிப்பே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. மகத்துவமும் பேர்ப்புகளும் உம் கரத்தில் இருக்கின்றதே, மகத்துவமும் பேர்ப்புகளும் உம் கரத்தில் இருக்கின்றதே, எந்த மனிதனையும்
நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. ஆமென். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. ஆராதனை சர்வ வல்லவரே. ஆராதனை ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஆராதனை முழு மனதோடு ஆராதனை ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. அந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஒரே ஒரு நிமிடம் உங்கள் வலது கையை மார்பிலை வைத்துக் கொண்டு எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் விடுவிக்க, எவரையும் ஆசீர்வதிக்க, எவரையும் சுகப்படுத்த, எவரையும் பயன்படுத்த உம்மால் ஆகும் அப்பா. அப்படியே உம்மை நான் விசுவாசிக்கிறேன். என்னை ஆசீர்வதிக்க உம்மாலே முடியும். என்னை சுகப்படுத்த உம்மாலே முடியும். என்னை உயர்த்த உம்மாலே முடியும். என் தேவைகளை சந்திக்க உம்மாலே முடியும். கரடுமுரடான பாதைகளை மாற்ற உம்மாலே முடியும். வனாந்தரத்தை வயல் நிலமாய் மாற்ற உம்மாலே முடியும். இந்த மாதத்தில் எனக்கு ப்ரமோஷனை கொடுக்க உம்மாலே முடியும். எனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க உம்மாலே முடியும். உம்மையே நம்பி இருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் ஆராதனை வேளையில ஒருவேளை இந்த சத்தம் என்னுடைய சத்தமாய் இருந்தாலும் உங்கள் கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து உம்மையே நம்பி இருக்கிறேன், உம்மையே நம்பி இருக்கிறேன் என்ற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிற தெய்வம் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த மாதத்தில் அற்புதங்களை செய்வார். தொடர்ந்து ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி இந்த மத்தியில் இருக்கிற ஜெயராஜங்கள் முன்பதாக வந்து ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். அப்பா பிதாவே, இந்த ஆண்டு தொடங்கி இந்த 4 மாதங்களாக எங்களை சுமந்து காத்து வந்தீரே,
உமக்கு கொடாவடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, புதிய மாதத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும்படியாக எங்களுக்கு பாராட்டி நமது மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இம்மட்டும் காத்த எபனேசர் இனி வரும் காலங்களில் காக்க இருக்கிற இம்மானுவேலராக நீங்க இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதித்து தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் துதித்து ஆராதிக்கும் பொழுது எவரையும் மேன்மைப்படுத்த உம்மாலே கூடும்னு சொல்லி பாடணும் தகப்பனே. ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. இந்த நாள் ஆராதனை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்துக்கு வேண்டி உம்முடைய அப்பத்தை எங்களுக்கு பிட்டு தாங்க தகப்பனே. உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு முறை கூட இந்த ஆன்லைன் 1ஆம் தேதி ஸ்தோத்திர கூட்டத்தை கலந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த மாதத்திலே நமக்கு VBS நடைபெறும். அது முதல் சண்டே நமக்கு வருகிறது இல்லைங்களா? அந்த முதல் சண்டேல எந்த இடத்துல எத்தனை மணிக்கு இல்லை ஒவ்வொரு பகுதியிலும் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை VBS நடக்கும் என்று வருகிற முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சரியாக அறிவிக்கப்படும். அதற்காக விசேஷித்த காணிக்கை கொண்டு வரும்படி திருச்சபையிலே அறிவித்திருந்தோம். எழுத்தின்படியே நான் சொல்லுகிறேன், சிறியவர்கள் என்பது சீஷர்களை குறிக்கும். ஆனாலும் இந்த சிறியவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சிறுவர் ஊழியத்தை உங்கள் பொருளாதாரத்தில், மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். பொருளாதாரத்தையோ இல்லை என்றால் ஒரு VBSஐ நீங்கள் பொறுப்படுத்தி அதற்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கலாம். என்ன பொறுப்பெடுக்கணும் பாஸ்டர்னு சொன்னாலும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். அதனால் VBSக்காக சிறப்பு காணிக்கை எடுக்கப்படும். ஆயத்தமாகி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேளுங்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் தம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தில் அந்த வார்த்தையை நிறைவேற்றி மகிமைப்படுத்துவார். தொடர்ந்து நம்ம மத்தியில் இருக்கிற நம்முடைய போதகர் அவர்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5வது மாதம் மே மாதம் 1ஆம் தேதி காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு இந்த மாதத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். சங்கீதம் 124ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 124ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. செபிப்போம். எங்கள் இரட்சகரே, எங்கள் ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, எங்கள் சூழ்நிலைகள் உமக்கு தெரியும், எங்கள் மனநிலைகள் உமக்கு தெரியும். எங்கள் ஊழியங்கள், இந்த ஆராய்ச்சியில் பங்கெடுக்கிற மக்களுடைய வாழ்க்கை, அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் உமக்கு தெரியும். நீர் எங்களை காண்கிற தேவன். இந்த மாதம் மே மாதம் முதல் நாளிலே உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்மை ஆராதிக்க துதிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி. கொஞ்ச நேரம் உடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். உடைய வார்த்தையிலே பலன் உண்டு, ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு, ஞானம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, சுகம் உண்டு. கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக, உம்மை வெளிப்படுத்துவீராக, உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. பங்கெடுக்கிற மக்களுக்கு நன்மையும் பிரயோஜனமும் ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய சகாயம், சகாயம் என்ற வார்த்தைக்கு உதவி, துணை, ஒத்தாசை, தூக்கிவிடுதல் என்று பல அர்த்தங்களை சொல்லலாம். சகாயம் என்ற வார்த்தைக்கு உதவி, துணை, ஒத்தாசை, தூக்கிவிடுதல் என்ற பல அர்த்தங்கள் உண்டு. இங்கே 3 முக்கிய விஷயங்களை பார்க்கிறோம்.
நம்முடைய சகாயம், நமக்கு துணை, நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர், நம்மை தூக்கி விடுகிறவர் யார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவருடைய நாமத்தில் இருக்கிறதாம். அவர் ஹெல்ப் இஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட். அவர் ஹெல்ப் இஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஹூ மேட் த ஹெவன் அண்ட் எர்த். அப்போ நம்முடைய உதவி எங்கே இருக்குதாம்? அவருடைய நாமத்துக்குள்ள இருக்குதாம். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். நமக்கு துணையோ, நமக்கு சகாயமோ, நமக்கு உதவியோ, நமக்கு ஒத்தாசையோ இதெல்லாம் எங்கே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது? அவருடைய நாமத்துக்குள்ள இருக்கிறதாம். வெறுமனே சொல்லல, அதுக்கு காரணம் சொல்றாரு. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அப்படின்னா அர்த்தம் என்ன? நமக்கு பூலோகத்திலையும் கொஞ்சம் உதவி தேவைப்படுது, பரலோகத்திலையும் கொஞ்சம் உதவி தேவைப்படுது. இந்த பூலோகத்துக்கு ஓனர் ஆண்டவர் தான், பரலோகத்துக்கு ஓனர் ஆண்டவர் தான். நமக்கு என்னெல்லாம் பூலோக உதவி தேவைப்பட்டாலும் பரலோக உதவி தேவைப்பட்டாலும் அது அவர் தான் தரணும். அவர் நாமத்தில் தான் கிடைக்கும். அவுட்சைட் ஹிஸ் நேம் டோன்ட் ட்ரை டு எக்ஸ்பெக்ட் எனி ஹெல்ப் ஃப்ரம் எனிபடி. தட் வில் நாட் ஒர்க் ஃபார் எவர். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய நாமத்துக்கு வெளியிலே நீங்கள் எவ்வளோ ஒத்தாசை ட்ரை பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. காரணம் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நம்முடைய சகாயம், அவர் ஹெல்ப், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அவர் ஹெல்ப் இஸ் இன் த லார்ட் ஹூ மேட் த ஹெவன் அண்ட் எர்த். அப்போ நமக்கு துணையோ, உதவியோ, ஒத்தாசையோ, சகாயமோ எது வேண்டுமானாலும் ஆண்டவர்கிட்ட தான் வந்தாகணும். அவர் தான் த ரிசோர்ஸ், அவர் தான் சோர்ஸ் பர்சன். அவர்கிட்ட தான் எல்லாம் இருக்கிறது. இந்த பூமியில் உள்ள எல்லாம் அவருடையது. He is the sole owner of the earth. He is the sole owner of the heaven. என்னெல்லாம் உதவி, என்னெல்லாம் சுருக்கமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உதவி தேவைப்படும்னு. என்னெல்லாம் உதவி. சரி, இந்த உதவியெல்லாம் வெளியில் கிடைக்குமா? கிடைக்கலாம், கிடைக்காட்டியும் போகலாம். ஆனால் ஆண்டவர்கிட்டருந்து வந்தால் அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த உதவிகள் என்று சொல்கிறோமே, ஒத்தாசை என்று சொல்கிறோமே, இதெல்லாம் மனுஷன்கிட்ட கூட கிடைக்கலாம். பட் தட் ஷல் நாட் கண்டினியூ ஃபார் எவர். தட்ஸ் ஆல் டெம்பரரி. மெடிக்கல் ஹெல்ப்புன்னு ஒன்று இருக்குது. என்னது? மெடிக்கல் எய்டுன்னு சொல்கிறாங்க உலகத்தில். சுகமாக்குவதற்கு உதவி, சுகம் கொடுப்பதற்கு உதவி. மற்ற லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்பானியை 4 பிரதர்ஸ் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து இயேசுகிட்ட கொடுக்குறாங்க. வீட்டு மேலே கூரையை பிரிச்சுட்டு கொண்டு போய் இறக்குறாங்க. ஏன்னா வழி ரொம்ப நெருக்கமாகுது. They are unable to enter into that house because it was so much crowded. They couldn't be able to enter. உள்ள நுழைய முடியல. அதனால ரூஃபை பிரிச்சுட்டு உள்ளே இறக்கி விடுறாங்க. அந்த வியாதிப்பட்ட மனிதனுக்கு இந்த சகோதரர்கள் மருத்துவ உதவி செய்கிறாங்க. இவங்க மருத்துவம் பார்க்க போகிறது இல்லை, அவன் சுகமாகுவதற்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, இது ஒரு உதவி. இந்த உதவி ஒருவேளை உங்களுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படலாம். ஒருவேளை மருந்து மாத்திரை மூலம் தேவைப்படுதோ, டாக்டர் மூலம் தேவைப்படுதோ, அது ஆண்டவர் தான் சுகமாக்கணும், வேறு வழியே இல்லை என்ற நிலைமையில் இருக்கிறீங்களோ, எப்படியோ உங்களுக்கு சரீரத்தில் சுகத்தில் உதவி தேவைப்படுது. அப்புறம் ஃபினான்ஷியல் ஹெல்ப்பு, அது மாரல் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. பிலிப்பியர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஆமாம், 15. நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல், பிலிப்பியரே கொடுக்கல் வாங்கல் காரியத்தில், அது என்னது? ஃபினான்ஷியல் டிரான்ஸ்ஃபர். பவுல் அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்காரு, அவங்க பவுலுக்கு கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கல் வாங்கல்னு சொல்கிறாரு. வேறு யாரும் உதவி செய்யலையா? பார்த்தீங்களா? இட்ஸ் எ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு நிறைய பேருக்கு பொருளாதார உதவி தேவைப்படலாம். நீங்கள் பேங்க்கில் கேட்கலாம், சகோதரமார்கிட்ட கேட்கலாம், அண்ணன் தம்பிகிட்ட கேட்கலாம், யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.
ஆனா இந்த உதவி என்று ஒன்று இருக்கிறது. இந்த உதவி மனிதர்களும் செய்யலாம், ஆனால் தேவன் செய்வார். நீங்க அதை நம்புங்க. God will provide. தேவன் அதை செய்வார். ஏன்னா வசனம் என்ன வாசித்தோம்? நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் உள்ளது. Our help is from the Lord who made the heaven and earth. அவரிடந்து உதவி வருமா? அவர் உதவி தருவாராம். ஓகே. வாழ்க்கை துணை ஆதியாமத்தில் 2:18 மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் சொல்றார். வாழ்க்கைக்கு துணையா அது என்ன? வாழ்நாள் முழுவதும் சாப்பாடு கொடுக்கவோ, பராமரிக்கவோ, மருந்து மாத்திரை கொடுக்கவோ, கையை பிடிச்சி கூட்டிட்டு போகவோ, எதுக்கோ, பேச்சு துணைக்கோ, இன் எவ்ரி ஏரியா வாழ்க்கை துணைக்குன்னு ஒன்று தராராம். அது உண்மைதான். ஆனால் எப்பயுமே இது மனிதர்களால் முடியும்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. டாக்டர் சாம் கமலேசன் ஒரு தேவ ஊழியர் இருந்தார். அவருக்கு ஒரு முறை உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. he was in US, அமெரிக்காவில் இருந்தார். இவர் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்த அதே காலகட்டத்தில் மனைவிக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆகி அவங்களும் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. சரி, இவங்க 2 பேரையும் அவங்க மகன் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது அந்த மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவரை கட்டு போட்டு அவரை கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், வாழ்க்கை துணை யாருன்னுட்டு. உண்மைதான், மனைவி வாழ்க்கை துணைதான், கணவன் வாழ்க்கை துணைதான், பிள்ளைகள் வாழ்க்கை துணைதான். ஆனால் தேவன் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்றாரு. எனவே உங்கள் மனைவி உங்களுக்கு துணையா இருக்கட்டும், உங்கள் கணவன் உங்களுக்கு துணையா இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகள் துணையா இருக்கட்டும். ஆனால் அதுக்கு மேல தேவன் உங்களுக்கு எப்பயும் துணையா இருப்பார். வாழ்க்கை பயணத்திலே நல் துணையாயிருப்பவரே, வாழ்க்கை பயணத்திலே நல் துணையாயிருப்பவரே, வார்த்தையின் திருவுணவால் என்னை வளமாய் காப்பவரே, வார்த்தையின் திருவுணவால் என்னை வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஃபாதர் பெக்குமான்ஸ் பாட்டு பாடுறாரு. உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் என்னை தூட்டி திரிந்தாலும் என்று சொல்றாரு. மனித உதவிகள் துணை இருக்கலாம், உங்களுக்கு இப்போ கூட அதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அது எப்போதுமே அப்படி நடக்கும் என்று சொல்ல முடியாது. பேட்ரிக் ஜாஷ்வா என்ற தேவ மனிதர் உங்களுக்கு அநேகருக்கு தெரியும். அவருடைய மகன் ஒருவரை பீகாருக்கு ஊழியத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார். அந்த மகன் பீகாரிலே மரித்து விட்டார். கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு அடுத்த மகனை அங்கே அனுப்பிவிட்டார். கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு மனைவி மரித்து விட்டார். இந்த புரசவாக்கம் மெயின் ரோட்டில் தானா தெருவில் ஒரு தனியாக வீடு எடுத்து பல வருடங்களாய் தனிமையாகவே வாழ்ந்தார். ரிட்டையர்ட் ஆகும்போது கூட அவர் எல்லாரும் என்னென்னமோ ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரிட்டையர்ட் ஆக போகிறார், அவருக்கு ஃபங்க்ஷன்லாம் வச்சு அவர் அனுப்பணும்னு. இவர் யாருக்கும் சொல்லாத கொள்ளாத ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் முன்னாடியே அவர் பாட்டுக்கு பைய தூக்கிட்டு அவர் பாட்டு வீட்டுக்கு தனியாக போய் சேர்ந்துட்டார். யூசி, நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் உள்ளது. மனித உதவிகள் மாறலாம், அவர்களால் முடியாமற் கூட போகலாம். ஆனால் தேவன் அவர் எப்போதும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இது வாழ்க்கை துணை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணம் போறார் ஊழியத்தில். அங்க போட்டுக்குது, அந்த வசனத்தை படிக்க பார்க்கலாம். பெராயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயர் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும்
தெர்பயனாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசிய நாட்டாராகிய தீகுக்கும் துரோப்பீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழி துணையாய் வந்தார்கள். பிரயாணத்தில் துணை. அப்போதெல்லாம் இப்போ தனியாக போகக்கூடாதான், ரொம்ப எதிர்ப்பு இருக்குதான். எப்படி? ரொம்ப எதிர்ப்பு இருக்குதான். அதனால் தனியாக போகாதீங்க, தனியாக போகாதீங்க. அந்த அனுபவங்கள் உங்களுக்கு கூட வந்திருக்கலாம். யாரோ ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க, உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்கிறாங்க, அப்படிலாம் இருக்கலாம். கர்த்தருக்கு தோத்திரம். எனக்கு 2-3 தடவை அப்படியெல்லாம் வந்திருக்கிறது. இதே திருச்சியில் ஒரு பெரிய ரவுடிகிட்ட சொல்லி என்னை அடித்து துரத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணார். கடைசியில் அந்த ரவுடி நம்ம சபையில் உள்ள ஒரு விசுவாசிக்கு சொந்தக்காரனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கிறான். அது யாரா? பாஸ்டர் எபினேசர். ஒரு ஆர்டர் வந்திருக்குதுடா, அவரை மிரட்டி வைக்கணுமா, 2 அடி போடணுமா. அவன் போய் அந்த விசுவாசி உள்ள அவர் ஏன்ட்ட வந்த, பாஸ்டர் தனியாக எங்கேயும் போகாதீங்க, கொஞ்சம் பவனமாக இருங்க. இதுமா பவுலுக்கு அப்படி எதிர்ப்பு இருந்துச்சு. பவுலை அடிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப பேர் இருந்தாங்க. அவன் எங்கே அம்புடுவான். நீங்கள் அப்போது நாட்டில் படித்து பார்த்தீங்கன்னா he was in danger of death several times, not only 1 time 2 time 3 times கிடையாது. எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாமே அவனுக்கு உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு. எனவே இங்கே போட்டிருக்குது, பட்டியல் போட்டிருக்குது, அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்களாம். சரி, எத்தனை காலத்துக்கு இருக்கும்? ரொம்ப நாளைக்கு இது இருக்க முடியாது. கடைசியில் ரோமாபுரியில் அவன் நீரோராயன் காலத்தில் தனியாக மாட்டிக்கிட்டான். அவனை சிறைச்சேதம் பண்ணிட்டாங்க. நல்லா கவனமாக கவனிங்க. எங்களுடைய சகாயம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உள்ளது. நமக்கு பாதையில் துணை கூட யார் தான் வருவார்? இயேசு கூட வருவார். பாட்டு பாடுறோம்ல, இயேசு கூட வருவார். ஜெப உதவி 2 கொரிந்தியர் 1:11 அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய கொரிந்து சபை மக்களை பார்த்து கேட்கிறாரு. படிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 1:11. அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். பிரேயர் சப்போர்ட். உங்களுக்கு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது. இப்போ கொஞ்ச நாளாக சபையில் கொஞ்சம் பேரை ஜெபிக்க வச்சு ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறோம். அதனுடைய தாக்கத்தை என்னால் உணர முடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய விளைவை நான் அனுபவிக்கிறேன். கர்த்தருக்கு இன்னும் நாட்கள் செல்ல செல்ல இன்னும் தாக்கம் கூடும். அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஜெப உதவி, உங்களுக்கு யாருக்கும் ஜெப உதவி தேவைப்படுதா? கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிற ஆட்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஜெபிக்கிறதுக்காக நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் அறிவித்து ஜெப வீரர்களுக்கு அறிவித்து ஆமாம் எல்லாரும் சேர்ந்து கூட நம்ம ஜெபிக்கலாம். ஜெப உதவி. ஆமாம். அப்புறம் மேனுவல் ஹெல்ப்பு, மனிதர்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது, அதான் மேனுவல் ஹெல்ப்புன்னு பேர். லூக்கா சுவிசேஷத்தில் 5:7 வாசிக்கிறோம். இந்த பேதுரு யோவான் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய மீன் பிடிச்சிட்டாங்க. அதனால் பக்கத்து படகுலேருந்து ஆட்களை கூப்பிடுறாங்க, அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. இட்ஸ் மேனுவல் ஹெல்ப்புன்னு பேர். அமெரிக்காவில் ஒரு நாள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு பெரிய மரக்கட்டையை தூக்கி வைக்க ட்ரை பண்ணாங்க. அவங்களால தூக்கி வைக்க முடியல, ரொம்ப கட்டப்பட்டாங்க. அமெரிக்க ஜனாதிபதி மாற்று உடையில அந்த வழியாக வந்தார். இந்த காட்சியை பார்த்துட்டு அவர் பாட்டு இறங்கி வந்து வேகமாக அவரும் ஒரு கையை கொடுத்தாரு. கையை கொடுத்த உடனே மரத்தை தூக்கிட்டாங்க. தூக்கி வண்டியில் வச்சாச்சு. இவர் போகிறாரு. நீங்கள் யார் என்ன அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இவர் ஜனாதிபதி. நல்லா கவனமாக கேட்டுங்க. எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் ஒரு மேனுவல் ஹெல்ப் இருக்குது பார்த்தீங்களா? சும்மா கை தூக்கி விடுறது, சும்மா பையை தூக்கிட்டு வரேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் கூட வரேன், பையை தூக்கி வைக்கிறேன், இந்த மூட்டையை எடுத்து வைக்கணுமா, சரி வீடு மாற்றுறீங்களா, வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இட்ஸ் எ மேனுவல் ஹெல்ப்பு. இதெல்லாம் கூட பைபிள் இருக்குது. இந்த உதவியெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் இந்த உதவியெல்லாம் கர்த்தர்கிட்ட கேளுங்க. மினிஸ்ட்ரியல் ஹெல்ப்பு ரோமர் நிருபத்தில் 16:2 அப்படி வாசிக்கிறோம். ரோமர் நிருபம் 16:2
எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ ஆமா, அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பாருங்களேன். கெங்கரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாக பெபேயாளை வாழ்த்துங்கள். இது முதல் வசனம். அந்த ஊழியக்காரியை சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு சொல்றாரு. அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரம் 5ஆம் வசனத்துல பவுலும் பர்னபாவும் ஊழியத்துக்கு போறாங்க. 5ஆம் வசனம் சொல்லுது, யோவான் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான். ஊழியத்தில் உதவிக்கு ஆட்கள் தேவை. நாங்கள் கூட நம்ம சபையில் நிறைய பேரை உதவிக்காரர்கள் என்று சொல்லி உதவிக்கு வைத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஊழியத்தில் இன்னும் உதவிக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது. கர்த்தர் தருவார், ஏற்ற நேரத்தில் கொடுப்பார். இது மினிஸ்ட்ரியல் ஹெல்ப் என்று பெயர். சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். சில நேரத்தில் திடீரென்று ஒரு ஆபத்து வந்துடும், திடீரென்று ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த நேரத்தில் ஆமாம் ஒரு துறை இல்லை, ஆனால் ஆண்டவர் அங்கு உதவி அனுப்புவார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். எவ்வளோ ஒரு திடீர் நல்லா இருப்போம், எல்லா சூழ்நிலாம் நல்லா இருக்கும். எங்கிருந்து எந்த பிரச்சனை எப்படி வரும்னே திடீர்னு ஒன்று வந்து சேரும். உடம்புல வரலாம், பொருளாதாரத்தில் வரலாம், சபையில் வரலாம், ஊழியத்தில் வரலாம், எங்கேயாவது வரும். அந்த நேரத்தில் என்னடா பண்ணுறது? கவலைப்படாதீங்க. வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்குது. God is our refuge and strength and a very present help in trouble. A very present help. கரெக்டாக ப்ரெசண்டாக வாராம். அவர் கொஞ்சம் முன்னாடி வந்துட மாட்டார், லேட் ஆக மாட்டார். He will be on time to help you. அவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் உதவி செய்வார். ஏற்ற நேரத்தில் சகாயம் சக்தியை செய்யும் சக்தியை ஒரு சௌரியமான் மேல் வைத்து அவன் மூலம் ரட்சிப்பார் என்று வேத வசனம் சொல்லுது. இன் ரைட் டைம் God shall be available to help you. ஆபத்தில் உதவி செய்கிறது. ரோமர் 8:26 பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் உதவி செய்கிறார். ஆமா, யோவான் 14:16 வாசிக்கிறோம், அவர் ஹெல்ப்பர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஹி இஸ் ஹெல்ப்பர். ஒரு ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் கம்ஃபர்டர்னு போட்டிருக்குது, ஆனால் ஒரு இடத்துல ஹெல்ப்பர்னு. பரிசுத்த ஆவியானவருக்கு பேர் என்ன? அவர் ஹெல்ப்பர். யோவான் 14:16 நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படி அந்த தேற்றரவாளன் இடத்துல ஹெல்ப்பர், an advocate என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆவியானவருடைய உதவியை கர்த்தர் தருவார். சோஷியல் ஹெல்ப் என்று ஒன்று இருக்குது. வாட் இஸ் தட் சோஷியல் ஹெல்ப் தெரியுமா? எந்த மனிதனுக்கும் எந்த நிலைமையிலும் ஏதாவது ஒரு உதவி செய்தல். 5000 பேருக்கு ஆண்டவர் ஒரு நாள் போஷிப்பு கொடுத்தார் தெரியுங்களா? எப்படி அவர் போஷிப்பு கொடுத்தாரு? மத்தேயு 14 வாசிக்கலாம். 15ஆம் வசனத்தில் திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமேனு ஆண்டவர் யோசிக்கிறாரு. என்னப்பா இருக்குதுன்னு கேட்டால் 5 அப்போ 2 மீன் தான் இருக்குது. கொண்டா பரவாயில்ல, அது வாங்கி பிளஸ் பண்ணி 20,000 பேர் சாப்பிட்டுட்டாங்க. ஆமாம், ஆண்டவர் போஷிக்கிறதுல உதவி செய்வார், துணிமணியை கொடுக்கறதுல உதவி செய்வார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலேருந்து பிரயாணப்பட்டு 40 வருஷ பிரயாணத்தில் அவங்க யாரும் என்ஜினியராகவோ டாக்டராகவோ ப்ரொஃபஸராகவோ எந்த ஒர்க்கும் பண்ணலை. காட் provided all their needs. God literally fed them. ஆமாம், NV சாப்பாடு கொடுத்தாரு, 40 வருஷம் கொடுத்தாரு, இரவும் பகலும் கொடுத்தாரு, ஷெல்டர் கொடுத்தாரு, மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் கொடுத்தாரு. வாட் எவர் they were in need of, God provided them all. அவங்களுக்கு என்னவெல்லாம் தேவைப்பட்டதோ எல்லாத்தையும் கொடுத்தாரு. சோஷியல் ஹெல்ப். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி, இந்திய தேசத்தின் ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட கதிரேசர் என்ற ஒருத்தர் டிரைவராக இருந்தாராம். ஒரு நாள் அவர் அப்துல் கலாம் கேட்டாராம், என்ன படிச்சிருக்கன்னு? 10வது தான் சார் படிச்சிருக்கிறேன். நீ அப்படி சொல்லக்கூடாது,
எந்த பாடத்தில் ஃபெயில் ஆனேன், இங்கிலீஷில், அது மறுபடியும் எழுது போய் அப்படின்னாரா. அப்துல் கலாம் அப்பப்போ கொஞ்சம் சொல்லி கொடுத்தாராம், பாஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் சொன்னார் நீ +2 படிச்சுன்னுனாரா. ஐயா அது முடியாது சார், நீ படிப்பா. ஐயா நான் எந்த குரூப் எடுக்கிறது, ஹிஸ்ட்ரி எடுயா அப்படின்னு ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பாஸ் பண்ணிட்டாராம். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நீ பேசாமல் இருக்கிற, பிஏ படினாராம். அவன் திரும்பவும் பிஏ படித்தாராம். ரொம்ப நாள் மறுபடியும் சந்திக்கவே இல்லை. ஒரு நாள் அப்துல் கலாமை பார்க்க ஒரு போயிருக்காரு கதிரேசன். என்னப்பா நல்லா இருக்கிறியா, என்ன செய்கிறப்ப, மதுரையில் ஒரு கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். பார்த்தீங்களா, இதுதான் சோஷியல் ஹெல்ப்பு. ஆண்டவர் உங்களுக்கு செய்வார், யாரை கொண்டால் செய்வார். மனுமக்களை மீட்பதற்காகவே வந்தார் அவர். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்தார். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. இந்த வசனம் என்ன சொல்லு தெரியுங்களா, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உள்ளது. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த உதவிகள் எல்லாம், இந்த உதவிகள் மனிதர்கள் செய்யலாம், செய்யாமலும் போகலாம். கொஞ்ச நாள் செய்யலாம், பிறகு செய்யாம மறுக்கலாம், அவங்களுக்கே முடியாமல் போகலாம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் மனிதர்கள் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலை, செய்ய முடியும், செய்யலாம். சில நேரங்களில் செய்ய முடியாத சூழ்நிலை வந்து விடலாம். ஆனால் தேவன் வாக்கு மாறாதவர், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மாறாதவைகள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய்யுரையாதவர். எனவேதான் இந்த சங்கீதக்காரன் சொல்றான், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. யுவர் ஹெல்ப், அவர் ஹெல்ப், வேர் இட் இஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. அந்த நாமம் என்ன நாமம் தெரியுங்களா, அதான் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தில் யோவான் 8:36 சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அந்த நாமத்திலே விடுதலை உண்டு, அந்த நாமத்திலே விடுதலை உண்டு. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே. அந்த நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த நாமம் இயேசு என்ற நாமத்திலே ரட்சிப்பு உண்டு. 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா இந்த நாமத்திலே வெற்றி உண்டு, இந்த நாமத்திலே ஜெயம் உண்டு. எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 2 சொல்றாரு, எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எப்பொழுதும் எல்லா இயேசுவின் நாமத்திலே வெற்றி உண்டு. அவருக்கு பேர் யெகோவா நிசி. யெகோவா நிசி என்றால் என்ன? அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரவேல் மக்கள். அந்த நேரத்தில் மோசே மலை மேல நிற்கிறான், அவருடைய கையை தாங்கி பிடிக்கிறார்கள். யோசுவா யுத்த களத்தில் இருக்கிறான், வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த மலையிலே மோசே ஒரு பேர் கொடுக்கிறான் ஆண்டவருக்கு, யெகோவா நிசி என்று பெயர் கொடுக்கிறான். அவர் ஜெயங்கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு ஜெயங்கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ரட்சிப்பு உண்டு, அவருடைய நாமத்திலே ஜெயம் உண்டு, அவருடைய நாமத்திலே விடுதலை உண்டு. யோபின் புஸ்தகம் 42 வாசிக்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஏல் ஷடாய் அவர் சகலத்தையும் உனக்கு செய்வார். வாட் எவர் ஹெல்ப் யூ ஆர் இன் நீட் ஆஃப், he shall do that. உனக்கு என்னெல்லாம் உதவி வேண்டுமோ அந்த உதவியெல்லாம் அவர் செய்வார். மனிதரால் கூடாதவைகள் தேவனால கூடும். மருந்துகளால் முடியாதது தேவனால் கூடும். உன் உறவினர்களால் முடியாதது தேவனால் கூடும். உன் பெற்றார்களால் முடியாதது தேவனால் கூடும். உன் மனைவியால் முடியாதது, உன் கணவனால் முடியாதது தேவனால கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஏல் ஷடாய் இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்வார். He is ஏல் ஷடாய். அவர் ஏல் ரோய், உன்னை காண்கிற தேவன்.
அவருடைய நாமத்துக்குள்ளதான் வெற்றி இருக்கிறது. அப்படின்னா நீங்க உதவிய இனிமே எங்க தேடணும் சொல்லுங்க? எங்க தேடணும்? அவர் நாமத்துல தேடுங்க. Seek your assistance in His name. Seek your help in His name. Whatever help you are in need of, seek it there in His name. அவருடைய நாமத்திலே தேடி பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தேடுங்கள் அப்போது கண்டுபிடிப்பீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது நீங்க வேற இடத்துல அப்ளை பண்ணாதீங்க, இது மூணையும் தேவனிடத்திலே அப்ளை பண்ணுங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, நான் உம்மிடத்திலே கேட்கிறேன். தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரே, நான் உம்முடைய பரலோக கதவை தட்டுகிறேன். தேடுங்கள் என்று சொன்னீரே, ஜெபத்திலே உம்முடைய சன்னிதானத்திலே தேடுகிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பிசாசுகளை துரத்தணுமா? பிசாசு தொந்தரவு பண்றானா? பயப்படாதீங்க. மார்க் 16:17 சொல்லுது, இயேசு என்ற நாமத்திலே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். In my name they shall cast out demons. என்னுடைய பக்தியினால் அல்ல, என்னுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, என் நீதியினால் அல்ல, என் உடையினால் அல்ல, என் ஜெபத்தினால் அல்ல, இயேசு என்ற நாமத்திலே, இயேசு என்ற நாமத்திலே. ஸ்மித் விகில்ஸ் வருத்த ஒரு முறை ஒரு கேன்சர் பேஷண்ட்டை கூட்டிட்டு போனாங்க. கேன்சர் பேஷண்ட் போனா he was dying என்று சொல்றார். ஸ்மித் விகில்ஸ் சொல்றாரு, லிட்டரலி he was dying. அவன் பேச்சே வரலையாம், மூச்சே அடங்கி போற நிலையில் இருக்குதான். அவன் ரொம்ப அப்படியே லிட்டரலி he was dying. இவருக்கு என்ன சொல்றதுனே தெரியலையா. இவர் எப்பயும் யாரையா வியாதி கண்டா ஒரு குத்து விடுவாரு. இவன் பாவம் செத்துன்னு இருக்கிறான், இவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. இவருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சான். உடனே என்ன பண்ணாரா, ஜீசஸ் 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 ஜீசஸ்ன்னு ஒரு 10-20 நிமிஷம் தொடர்ந்து the name of Jesus, the name of Jesus என்று சொல்லிக்கிட்டே இருந்தாரா. அவன் உடனே ஏஞ்சி நின்றுட்டானா, உடனே ஏஞ்சி பேசிட்டானா, அவனுடைய வியாதி உடனே சுகமாயிடுச்சான். எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுங்களா? W. கென்யான் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். The power in the blood of Jesus என்ற நூல், The power in the name of Jesus என்ற நூல். இந்த 2 நூலை படித்த பிறகுதான் உலகத்தில் பெரிய பெரிய பிரசங்கிமார்கள் அந்த நூலை படித்த பிற்பாடு, கென்னத் ஹேகனா இருக்கட்டும், T.L. ஆஸ்பானா இருக்கட்டும், ஓரல் ராபர்ட்ஸா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஊழியர்கள் அந்த 2 நூலை படித்த உடனே அவங்களுக்கு பெரிய ஆர்வம் வந்துடுச்சு. ஆகா, இயேசு என்ற நாமத்தில் இருக்கிற பவர் வேற எங்கேயும் இல்லை. Let us hold on the name of Jesus. எங்க போனாலும், எங்க பிரசங்கம் வச்சாலும், எப்ப பார்த்தாலும் இயேசுவை உயர்த்தி, இயேசுவை நாமத்தை அறிக்கையிட்டு, ஆமா பல தடவை இயேசு என்ற பெயர் உச்சரித்து, lift up the name of Jesus, என் நாமத்தை பிரதாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். So you pronounce the name of Jesus. சூழ்நிலையை பார்க்காதீங்க. நம்மால் சில ஆள் அவர் மேலே கோச்சுக்கிறான். இது என்ன விளையாட்டோ தெரியல, அது எங்கே கண்டுபிடிச்சாலும் தெரியல. ஏன்டா அவெல்லாம் ஆண்டவர் மேலே கோபம் பண்ணுறான். அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். ஆண்டவர் ஒரு நாளும் தீமை அனுமதிக்கவே மாட்டார். எதை அனுமதித்தாலும் அவர் நன்மைக்காகத்தான் அனுமதிப்பார். Whatever he permits to happen in your life, that shall be for your goodness. Don't murmur. Don't get angry with God. தேவன் மேல மட்டும் கோபப்படாத. Lift up the name of Jesus. இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். யோசபாத் யுத்தத்திலே அவன் எதிர்க்கே படைகள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் ஆயுதம் தாங்கிய படைகளை அவன் முன்னுக்கு அனுப்பவில்லை. He did not use weapons in the war. ஆயுதங்களை யோசபாத் பயன்படுத்தவில்லை. He did not use any kind of weapon. ஒரு பட்டயத்தையும் எடுக்கவில்லை. அங்கு யாரை நிறுத்தினான்? பாடகர்களை நிறுத்தினான். கைத்தாளங்கள், ஓசை, வாத்தியங்களை நிறுத்தினான். அவள் எல்லாரும் ஒருமித்து ஏகசத்தமாய் பாடி துதித்தார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? சாத்தான் துண்டகானம் துளிகானம் ஓடியே போயிட்டான். அவன் எப்பேற்பட்டு எதிராளியா இருந்தாலும் பயப்படாதீங்க. நம்முடைய சகாயம் எங்க இருக்குது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. Don't forget that. எங்க இருக்குது? கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. Our help is in the name of the Lord. The name of the Lord. இயேசு 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 என்று சொல்லி பாருங்கள். இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எந்த நேரத்திலும் இம்பெனட்ரேட்டபிள். அங்க போய் மாட்டிட்டீங்களா?
யாருக்கும் தெரியாது, நான் மாட்டிக்கிட்டேன் சிக்கல்ல. டோன்ட் ஃபர்கெட் ஜீசஸ் இஸ் தேர். அவர் இல்லாத இடமே கிடையாது. அவருக்கு தெரியாத ஒரு உலகமே இருக்காது. உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? wherever you are caught up in any problem, don't forget that Jesus is there. இயேசு அங்கே இருக்கிறார். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. உங்களுக்கு வேண்டிய உதவிகளை பூரா அவருடைய நாமத்திலே வையுங்கள். அவருடைய நாமம் உங்களுக்கு விடுதலை தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் குமார் அவர்கள் தொடர்ந்து வந்த நம்ம ஜெபத்தில் நடத்துவார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5வது மாதத்தில் ஒரு நல்ல உற்சாகப்படுத்துகிற என்கரேஜிங் உள்ள ஒரு நல்ல செய்தியை கேட்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய சகாயம் என்று சொல்லாமல் அந்த வார்த்தைக்கு முன்பதாக நீங்கள் இப்படி போட்டுக்கணும், என்னுடைய சகாயம். குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று இந்த வசனத்தை, ஜீவனுள்ள வசனம், அற்புதங்களை செய்கிற வசனத்தை எப்படியோ குறைந்தது இந்த செய்தி கேட்டு முடித்து நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஒரு 20 தடவையாவது, தயவு செய்து சொல்கிறேன், ஒரு 20 தடவையாவது சொல்லுங்கள், என்னுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. என்னுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சிறுவர்களை சொல்லுங்க, சகோதரிகள் சொல்லுங்க, சகோதரர்கள் சொல்லுங்க, குடும்பமாக சேர்ந்து சொல்லுங்க. உண்மையாகவே ஆண்டவர் எல்லா பகுதிகளிலும் அவருடைய நாமத்தின் மூலமாக அற்புதங்களை செய்வார். அவருடைய நாமத்திலே சுகம், பொருளாதார உதவி, சகல நன்மைகளையும் அவருடைய நாமத்தினாலே எல்லா உதவிகளையும் செய்கிறாராம். பிரயாணத்தில் ஜெபிக்கிற மக்களை கொடுக்குறாரு, மனித உதவி, ஊழியத்தில் உதவி, அனுகூலமான திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் அனுகூலமான உதவிகளை கர்த்தர் செய்கிறார். பலவீனத்தில் பலன் கொடுக்கிற உதவி செய்கிறார், போஷிக்கிறார். எவ்வளவு ஒரு 10 காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றா சொல்லி நான் ஜெபம் நடத்தினேன்னா டைம் எங்கேயோ கொண்டு போயிடும். அதனால் நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க, உற்சாகமாக இருங்க. அவருடைய நாமத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும். அவருடைய நாமத்தில் நம்முடைய சபை ஜெயிக்க முடியும். அவருடைய நாமத்தில் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சந்தோஷமாய் ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு என்ற பாடலை நாம் பாடி நல்ல சந்தோஷமாய் கைகளை தட்டி நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். கரங்களை தட்டி வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அறிக்கையிட்டு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் நல்லா பாடுங்க. எல்லா செய்வினை கட்டுகள் முடியும்.
நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கு. எல்லாரும் சேர்ந்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. பாடுங்க பாடுங்க. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. நல்ல வசனத்தை அறிக்கையிடுங்க. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்றது, கடந்த நாட்கள்ல நடந்ததை ஒருபோதும், ஒருவேளை ஜெபங்கள் கேட்கப்படாம இருக்கலாம், நீங்கள் நினைத்த காரியங்கள் கூட இன்னும் கைகூடி வராமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உனக்கு சகாயம் நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசத்தோடு நல்ல இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். ஒரு 100 தடவை சொல்லணும். எல்லாரும் சொல்லணும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த அதிகாலை வேளையில இந்த 5வது மாதத்தை எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் துவங்குகிற மக்கள் இருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து பாடி துதித்து ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்று சகாயம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கள் திருச்சபைக்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார். எங்களை தூக்கி விடுகிற ஒருவர் இருக்கிறார். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை இந்த மாதத்திலே அநேகருடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்றப் போவதற்காக நன்றி. தொடர்ந்து அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த, இந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் நாவிலே சொல்லி 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 சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் எங்கள் திருச்சபை மக்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. 100 செய்தியில இது ஒரு 101வது செய்தி என்கிற மனநிலையில இல்லாமல் இந்த செய்தி எங்கள் திருச்சபையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஏசப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் ஒரு ஜெயமுள்ள மாதமாக இருக்கிறது. பல இடங்களிலே VBS நடக்கிறதப்பா. அந்த VBSல எல்லாம் வருகிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். விதைக்கப்படுகிற வசனங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து தருவீராக.
ஆண்டவர் எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தருவீராக. அநேகர் ஆண்டவரே நல்ல ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. நல்ல ரிசல்ட்டை கொடுங்க ஆண்டவரே, நல்ல ரிசல்ட்டை கொடுங்க ஆண்டவரே. சுகவீனமாக இருக்கிற மக்களை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த வெயில் தாக்கத்தை எல்லாம் கொஞ்சம் குறைத்து போடுவீராக. திருச்சபையின் தேவைகள் பல மடங்கு இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். திருச்சபையினுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. போதகருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, உதவிக்காரர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, உதவி ஊழியர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, ஜெப வீரர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, எங்கள் ஊழியத்திற்கு உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.